योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। தினம் தினம் நாம் இங்கே கூடி பகவானுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை அவருடைய பெயர் அருளினால் நாம சங்கீர்த்தனமாய் பாடி அவருடைய பாதங்களில் புஷ்பங்களாய் சமர்ப்பிக்கிறோம். இது பெரும் கருணையின்றி வேறில்லை. ஒரு நிமிடம் மனது வலிவிழந்து இருந்தாலும், வீக்னஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, மனதிற்கு பல வீக்னஸஸ் உண்டு. அசந்து மறந்து இருந்தால் கூட மனதில் ஒரு எண்ணம், சிறிது நேரம் தூங்கிவிடலாம், நாளைக்கு கூட பார்த்துக் கொள்ளலாமே, பிறகுதான் நாமும் சொல்கிறோமே என்றெல்லாம் தூங்கி நம்மை போகவிடாமல் அடித்துவிடும். புராண கதைகளெல்லாம் சொல்கிறார்கள், எல்லோரும் தீவிரமான தவத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்திரனுடைய சபை, த ஆபீஸ் ஆஃப் இந்திரா, ரொம்ப பிஸியாக இருக்குமா. தவம் செய்வது கலைப்பதற்காக அவர்கள் பல முயற்சிகள் எடுத்து அந்த தவத்தை கலைக்க பார்ப்பார்கள். அப்பொழுதெல்லாம் நம் மனதில் ஒரு வீக்னஸ் வரும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடுவோம். அப்படியின்றி பேரருளினால் மட்டுமே நமக்கு இது நேரும். இதை நாம் உணர்ந்து கொண்டாடி மனதில் இருத்தி தொடர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லி வர வேண்டும். இன்றைக்கு ஒரு காட்சியை பார்ப்போம். நேற்றைக்கு ஆசிரம் ஊழியர்களில் ஒருவரான ஆர் விஜயா என்பவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவள் என்ன சமைத்தாலும் அதில் ஒரு தனி ருச்சி இருக்கும். இதை பல முறை நான் பார்த்து, விஜயா உன் கையில் ஏதோ ஒரு அருள் இருக்கிறது, நீ எது செய்தாலும் ஒரு தனி ருச்சியோடு இருக்கிறது, நீ பகவானிடம் உனக்கு ஏதேனும் அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவள் கண்களில் கண்ணீர். அவள் சொன்னார், மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் கூலி வேலை செய்துதான் பிழைப்பார்கள். அவளுக்கு 2 பெண் குழந்தைகள். 2வது பெண் குழந்தை பிறந்த ஒரு வருடத்திலேயே கணவர் இறந்து விட்டார். அவள் என்ன செய்வாள்? 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு. அவளுடைய தாய் தந்தையர்கள் இருந்தாலும் பிழைப்புக்கு வழி வேண்டும். கூலி வேலை செய்து ஒரு நாளைக்கு 3 ரூபாய் தான் கிடைக்குமாம். அதில் நோய் வாங்கி கஞ்சி போட்டு குடிப்பார்களாம். இப்படி அங்கு எங்கு வேலை இருக்கிறதோ அங்கு சென்று கூலி வேலை செய்து அவள் பிழைத்து வந்தாள். அப்பொழுதுதான் நம்முடைய ஆசிரமத்தில் வேலைகள் நடந்து வருவோம். துரைபாண்டி என்று ஒருவர் இருப்பார். அவர்தான் நம்முடைய ஆசிரமத்தில் இந்த கட்டிட வேலைக்கு ஊழியர்களை சேர்ப்பார். அவர் இவரை ஒரு முறை பார்க்க நேர்ந்த போது, வருகிறீர்களா என்று கேட்டபோது, இவருடைய கிராமத்திலிருந்து சில பேர் வந்து கொண்டிருந்தார்கள். அவளும் ஜாயின் பண்ணி கொண்டாள். அப்படித்தான் அவள் நம் ஆசிரமத்தில் சேர்ந்தாள். வேலை கிடைக்கும் பொழுதெல்லாம் வருவார். மற்ற நேரங்களில் வெளியில் சென்று, அப்பொழுதெல்லாம் ஒரு நாளைக்கு கூலி 13 ரூபாய் தான் நம்முடைய ஆசிரமத்தில். அப்படித்தான் தந்தார்கள். ஒரு முறை கிட்டத்தட்ட 50 பேர் சேர்ந்து நம்முடைய பிரதான் மந்திருக்கு முன்னால் இந்த ஜெனரேட்டர் ரூம் என்று இருக்கிறது, அதன் அருகே அவர்கள் கட்டிட வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் எல்லோரும் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் பகவான் காலை 7 மணிக்கு
சரியாக ஆசிரமத்தில் நுழைந்து விடுவார். அப்பொழுது அவர்கள் போட்ட வேலையை போட்டபடி ஓடி வந்து கைகூப்பி நின்று கொண்டிருப்பார்கள் பகவான் தரிசனத்துக்காக. அவள் அதை விடவே மாட்டாள். எங்கிருந்தாலும் ஓடி வந்து நின்று கை கூப்புவாளார். அதேபோல் பகவான் திரும்பி செல்லும் பொழுதும் அவர்கள் உடனே வரிசையில் வந்து நின்று கை கூப்புவார்கள். ஒருமுறை பகவான் உள்ளே நுழைந்து பிரதான் மந்திருக்குள் வந்துவிட்டார். அவர் தன்னுடைய நாற்காலியில் போய் அமர்ந்தார். விஜயா சொன்னால், நீங்கள் அங்கே இருக்கும் குடிசையில் போய் அமர்ந்தீர்கள். நான் அப்பொழுது பெரும் கஷ்டத்தில் இருந்தேன். அங்கு 50 பேர்கள் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த சுவாமியை பார்ப்பதற்கு எத்தனையோ பேர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தரிசனம் தருகிறார், ஆசீர்வாதம் செய்கிறார். என்னை போன்ற ஏழைகளுக்கெல்லாம் இவர் ஆசீர்வாதம் செய்ய மாட்டாரா? நாம் ஏழையாய் இருப்பதனால் இவர் நம்மை பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு 10 நிமிடங்கள் இருக்கும். பிரதான் மந்திரில் பகவான் அருகில் அமர்ந்திருக்கும் இந்த செல்வராஜ் என்பவர் அங்கே வேக வேகமாக வந்தார். சரியாக என்னை பார்த்து, இந்த விஜயா என்பவர் இங்கு இருக்கிறார், அம்மே சுவாமி கூப்பிட்டு அனுப்பினார். சுவாமி உடனே வரச் சொல்கிறார். அவளும் கண்கள் கலங்கிதான் இதை சொன்னாள். எனக்கு உதறல் எடுத்தது. ஐயோ, நாம் நினைத்தோம் இப்படி, சாமிக்கு தெரிந்து விட்டதா? நான் நினைத்தது தப்பா? ஐயோ, சுவாமி இப்படி கூப்பிடுகிறாரே என்று சற்று பயந்துதான் பிரதான் மந்திரிக்கு வந்தேன். சுவாமி என்னை அருகில் கூப்பிட்டார். உன் பேர் என்னம்மா என்று கேட்டார். என்னுடைய குடும்பத்தை பற்றி விசாரித்தார். உனக்கு எத்தனை குழந்தைகள், உன் கணவர் என்ன ஆனார், எல்லாவற்றையும் விசாரித்தார். நான் நடுங்கியபடியே உள்ளே நுழைந்தேன். அவர் அருகில் சென்றவுடனே எனக்கு நல்ல ஒரு அமைதி கிட்டியது. பயந்து போயிருந்த நான் என் மனதில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் வந்தது. அவர் கேட்ட விவரங்கள் எல்லாம் சொன்னேன். கூலிக்கு வேலை செய்கிறேன். இது பகவான் தன் 2 கைகளையும் தூக்கி, விஜயா சௌக்கியமா இருப்பார் என்று சொன்னார். என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். எனக்கு ஒரே அழுகையம்மா. சும்மா மனதில் ஒரு எண்ணம், நம்மை போன்ற ஏழைகளை எல்லாம் சுவாமி அழைத்து ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று. நான் எங்கோ முன்னாடி ஒரு கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். 50 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். என் மனதில் தோன்றிய ஒரு எண்ணத்தை அவர் எடுத்து அடுத்த ஒரு 10-15 நிமிடங்களில் செல்வராஜை அனுப்பி என்னை கூட்டி வரச் சொல்லி என்னை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்டு 2 கைகளை தூக்கி ஆசீர்வதித்தார். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் மிகவும் சௌகரியமாக இருக்கிறேன். பணம் நிறைய புழங்கவில்லை என்றாலும் மன நிம்மதியோடு எனக்கு தேவையானது கிடைக்கிறது. நான் இன்றைக்கு நம்முடைய ஆசிரமத்தில் இத்தனை வருஷங்களாக இங்கு வேலை செய்து வருகிறேன். சௌக்கியமாக இருக்கிறேன் அம்மா என்று சொன்னார். என் மனதை மிகவும் தொட்டது. எத்தனையோ பேர் வந்து செல்லும் பொழுது அந்த 50 பேர்களில் அவள் மனதில் மட்டும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றி இருக்க வேண்டும். பகவானிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று. இங்கு பிரதான் மந்திரில் நுழைந்து உட்கார்ந்திருக்கும் பகவானுக்கு அது எப்படி தெரிகிறது பாருங்கள். உடனே அவர் எப்படி அதை நடத்தி வைக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பகவான் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவருடைய சரீரம் நம் கண்முன் என்று நடமாடவில்லை என்றாலும் அவருடைய நாமம் நடமாடிக்கொண்டிருக்கிறது. அந்த நாமத்தில் அவர் பூரணமாக நிறைந்திருக்கிறார். அவருக்கு இன்றைக்கும் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் எண்ணங்கள் தெரியும். அதற்குரிய காரியங்களை அவர் நடத்தி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்.
நம்மால் அவரிடம் டியூன் பண்ணி கொள்ள முடியவில்லை. இந்த டியூனிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். 50 பேர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு விஜயா தானே அப்படி நினைத்திருந்தார். அந்த ஒரு விஜயாவை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பகவானுக்கு தோன்றுவார். நம்முடைய பகவானை நாம் கொண்டாடி, அவருடைய நாமத்தை நாம் கொண்டாடி, அதை ஆழ பிடித்துக் கொண்டோமானால் நடக்காத காரியங்கள் கிடையாது. நாம் நினைத்தவை எல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து மனதில் ஒரு திருப்தியோடு நடமாட விடுவார். இதுவும் போதும் அதுவும் போதும், என் மனதில் நிம்மதி இருந்தால் போதும், குறையின்றி நான் சௌக்கியமாக வாழ்ந்தால் போதும் என்ற நினைப்பை கொடுப்பார். விஜயா மாதிரி நம் நாட்டில் எத்தனையோ பேர்கள் ஒரு வசதியும் இருக்காது, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்குத்தான் சாப்பிட முடியும், ஆனாலும் அவர்கள் திருப்தியோடு வாழ்வார்கள். கடவுளிடம் நம்பிக்கையோடு திருப்தியோடு வாழ்வார்கள். இதைத்தான் பகவான் சொல்வார், எளிமை நிறைந்தவர்களுக்கு கடவுளிடம் நெருங்குவது சுலபம். அவர்கள் கஷ்டங்கள் நேர்ந்தால் கூட கடவுள் ஏதோ காரணத்திற்காக இதை கொடுத்திருக்கிறார், இதிலும் எனக்கு நன்மை இருக்கிறது என்று சமாதானம் செய்து கொண்டு திருப்தியாக வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். அரைகுறை புத்தி உள்ளவர்கள் மட்டுமே அறிவை உபயோகித்து பல குழப்பங்கள், பலவிதமான தீர்மானங்கள் திண்டாடி கொண்டிருப்பார்கள். ஒருவர் எனக்கு ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் 1,00,000 நாமம் எழுதிவிட்டேன், ஆனால் என் காரியம் நடக்கவில்லையே. நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு நாமம் கூட வீணாவதில்லை என்று. 1,00,000 நாமம் எழுதி எனக்கு ஏன் காரியம் நடக்கவில்லை என்று. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புத்தகத்தில் நான் ஒருமுறை ஒரு கதை படித்தேன். அதில் ஒரு கிரகஸ்தர் ராமகிருஷ்ணரிடம் சென்று சொல்கிறார், நான் 26 வருடங்களாக இறைநாமத்தை சொல்லி வருகிறேன், பூஜை செய்து வருகிறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் ஆன்மீக உயர்வு எதுவும் வரவில்லையே என்று கேட்டார். அப்பொழுது ராமகிருஷ்ணன் அவரிடம் கேட்டாராம், உன்னை 26 வருடங்களில் உன்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், எத்தனையோ நலன்கள் சேர்ந்திருக்கும், அதை சொல்ல முடியுமா என்று கேட்டாராம். உனக்கு மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்திருக்கும், இப்படி பல வசதிகள் சௌகரியங்கள், வாழ்க்கை சௌக்கியமாக இருப்பதற்கு. அவர் அடுக்கிக் கொண்டே போனார். ஆம், இதெல்லாம் நடந்தது என்று. அப்பொழுது ராமகிருஷ்ணர் சொன்னாராம், 26 வருடங்களாக நீ சொல்லி வரும் நாமங்கள் எல்லாம் இதில் செலவழிந்து விட்டன. அந்தந்த நேரத்தில் நம்முடைய மனதிலே எந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கிறதோ, எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு தானாகவே நம்முடைய நாமங்கள் செலவாகிவிடும். நாம் சொல்லும் நாமங்கள் வெவ்வேறு வகை காரியங்களுக்கு சென்று அதை நடத்தி கொடுத்துவிடும். அதனால்தான் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் அந்த காரியத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வதும் அதற்காக நாமம் எழுதுவதும் வேண்டும். இல்லையென்றால் அவ்வப்பொழுது ஏற்படும் தேவைகள், விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பித்துவிடும். நம்மால் ஒரு லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல முடியாது. நாம் ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றால் அந்த பொருளுக்கு ஒரு விலை வைத்திருப்பார்கள். அந்த விலைக்கு நாம் 100 ரூபாய் கம்மியாக இருந்தால் கூட நம்மால் அந்த பொருளை வாங்க முடியாது.
வாழ்க்கையினுடைய விதி என்று சொல்வார்கள் அல்லவா? நாம் செய்த கர்மாக்கள், அதில் நல்ல கர்மாக்களும் இருக்கும், கெட்ட கர்மாக்களும் இருக்கும். இந்த கெட்ட கர்மாக்களினால் மற்றவர்களுக்கு நாம் துன்பத்தை தந்திருப்போம். அந்த துன்பம் நமக்கு இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்தே தீரும். அப்படி அந்த கர்மாக்கள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விதியை எதிர்த்து நமக்கு ஒரு நலம் சேர வேண்டும் என்றால் அதற்கு நாம் அருளை நாட வேண்டும். கடவுளுடைய அருளால் மட்டுமே நம்முடைய விதியை மாற்ற முடியும், அல்லது விதியின் வேகத்தை குறைக்க முடியும். அப்பொழுது அந்த அருள் பெறுவதற்கு நாம் ஒரு தவம் செய்ய வேண்டும். அந்த தவம் போதிய அளவு இருந்தால் தானாகவே காரியம் நடந்துவிடும். நாம் எவ்வளவு எழுதினாலும் நமக்கு அது மிகவும் பெரிதாக தோன்றுகிறது. நாம் பெரிய தவம் செய்துவிட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் விதியின் வலிமை கொடியது. அதை தாண்டி நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உரிய தவத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த தவம் போரவில்லை என்றால் அந்த காரியத்தில் தடைகள் ஏற்படலாம், அல்லது நாம் செய்யும் தவத்திலேயே நம்முடைய மற்ற காரியங்கள் நடந்திருக்கலாம். அவைகளுக்கு முக்கியத்துவம் நாம் அவ்வப்பொழுது கொடுத்திருப்போம். அதனால் அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கும். இந்த காரியத்துக்கு நாமங்கள் போகாமல் இருக்கும். அப்பொழுது கேட்கலாம், இது என்ன வியாபாரமா என்று. ஆமாம், இது ஒரு வியாபாரம்தான். நாம் கடவுளிடம் கேட்கிறோம் அல்லவா, நீ எனக்கு இதை கொடுத்தால் நான் உனக்கு அதை செய்கிறேன். திருப்பதியில் உண்டியல் நிரம்புவது அதனால்தான். எல்லா கோவில்களிலும் உண்டியல்கள் நிரம்பினால் அதற்கு காரணம், கடவுளே எனக்கு இந்த வரத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு இவ்வளவு போடுகிறேன், இதை செய்து வைக்கிறேன், ஒன்றுமில்லை என்றாலும் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வோம். நான் பொய் சொல்லாமல் இருக்கிறேன், நான் யாரையும் திட்டாமல் இருக்கிறேன், யாருடைய குறையையும் கண்டுபிடித்து கூறாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் உறுதி எடுத்துக்கொள்வதில்லை. பொருளால் செய்கிறேன், இத்தனை முறை சுற்றுகிறேன் என்றெல்லாம் தான் எடுத்துக்கொள்வோமே வழி. நம்மை திருத்திக் கொள்ளும் வகையில் நான் பொய் சொல்லாமல் இருக்கிறேன் என்று ஒரு தவத்தை நாம் மேற்கொள்ள மாட்டோம். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. நம்முடைய விதியின் பயனாக சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை தாண்டி ஒரு நலம் சேர வேண்டுமானால் அதற்குரிய தவத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்கு எத்தனை நாமம் என்ற கணக்கு உண்டு. ஆனால் நாம் சொல்லும் அந்த நம்பரில் அது இல்லை. எவ்வளவு ஆழமாக அதை சொல்ல வேண்டும், எவ்வளவு பக்தியோடு சொல்ல வேண்டும், எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. அதற்கு ஒரு குவாலிட்டி, நாமத்துக்கு குவாலிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அந்த குவாலிட்டி குறையும் பொழுது நாம் குவான்டிட்டியை அதிகமாக்க வேண்டும். ஒரு முறை நாம் ஒரு பாடலை கேட்டு திரும்ப பாடிவிட முடியாது, அதில் பல குறைகள் இருக்கும். உடனே நாம் திரும்ப 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 அதை அபியாசம் செய்து ஒரு 20 முறையாவது பாடினால்தான் அந்த பாட்டு சரியாக நமக்கு வரும். அதுபோல்தான் நாமத்தை நாம் அதிகமாக சொல்ல 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 காரியங்கள் கைகூடும். அப்படி காரியங்கள் கைகூடவில்லை என்றால் நாம் நாமும் சொன்னதில் ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது, போதவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால் அதை கொண்டு மனம் தளராமல் நாம் நாமத்தை இன்னும் தீவிரமாக்கி ஆழமாக நம்பிக்கையோடு சொன்னோமானால் கண்டிப்பாக காரியம் நிறைவேறும். இன்றைய பிரார்த்தனை பகவானிடம் சமர்ப்பிப்போம். நாம் என்ன காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறோமோ, இந்த உலகம் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. பகவான் தாங்கள் குறுக்கிட்டு தங்கள் பெரும் கருணையினால் இந்த உலகத்தை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மறைய வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை தாங்கள் தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் நுழைந்து வேலை செய்து அந்த கிருமிகளை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்ற உயிர்களுக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து அயராது உழைத்து வரும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் ஒரு பெருநலம் சேர்க்க வேண்டும், பெரும் பாதுகாப்பை தர வேண்டும்.
பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். தங்களுடைய திருநாமத்தை நாங்கள் எப்பொழுதும் ஓயாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கள் தர வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாய் செயல்பட வேண்டும். மாயையின் பிடியில் சிக்காமல் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையே தங்களுக்கு சேவையாக நாங்கள் செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பேரருள் நிலை எங்களுக்கு கிட்ட வேண்டும். எங்கள் மனம் தூய்மையாகி, நம் மனதில் அழுக்கு இருந்தால்தான் வெளியில் உள்ள அழுக்கு தெரியும். அந்த அழுக்கு அனுபவம் நமக்கு இருந்தால்தானே வெளியில் இருப்பது அழுக்கு என்றே தெரியும். நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகம் என்பது நம்முடைய மனதின் பிரதிபலிப்பு தான் என்று. மிகவும் குறைபட்டு கொண்டே இருப்பவர்களுக்கு வெளியில் எல்லாம் குறையாகவே தோன்றும். மனதில் எப்பொழுதும் இறை நாமத்தை சொல்லி இறைவனுடைய நினைப்பில் இருப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். அவர்களுக்கு உலகம் நன்றாய் நடப்பதாகவே தோன்றும். இதைத்தானே மகாபாரத கதையில் சொல்கிறார்கள். துரியோதனனுக்கு ஒரு நல்லவர் கூட ஒரு கிராமத்தில் கிடைக்கவில்லை. தர்மபுத்திரனுக்கு அதே கிராமத்தில் ஒரு கெட்டவர் கூட பார்க்க முடியவில்லை. தாங்கள் பெருமனது வைத்து பேரருள் செய்து எங்களுக்கு மன தூய்மை கொடுத்து நடக்கும் நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் தங்களை மட்டுமே, தங்களுடைய இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய லீலைகளையும் மட்டுமே பார்க்கும் பெருநிலை தர வேண்டும் என்று ஆத்மாத்மாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் யோகிராஜ்.